புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். செய்தி துளிகள். வயநாட்டை பற்றி இந்திய மட்டுமன்றி உலக நாடுகளிலும் பேசப்பட்டு வருகிற பெரிய விஷயமாகும். இதை குறித்து நான் நம்முடைய நியூஸில் போடவில்லை. காரணம், இதை பற்றி முழுமையான விவரங்களை எல்லாம் சேகரித்த பிறகு ஒரு ரிப்போர்ட்டாக பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான். வயநாடு காரியத்தை பார்க்கும் பொழுது நோண்ட வந்து கொண்டே இருக்கிறது போல வயநாடு கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். மலைகள் நிறைந்த செழிப்பான அழகான மாவட்டம். பொதுவாக மலைப்பிரதேசங்கள் மக்கள் சமமான நிலை பரப்புகளிலே அந்த இடங்களிலே தங்கி வாழ்கிறது உண்டு. அதை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துல அருமையான வீடுகளை எல்லாம் உருவாக்கி வாழ்ந்து வருகிறார்கள். இப்படித்தான் அந்த வயநாட்டின் டிஸ்ட்ரிக்டிலே ஒரு சில பகுதிகளாக இருக்கிற மேப்பாடி, முண்டக்கை, சூரல்மலை, இன்னும் பல மலைகளும் உண்டு. இந்த 3 இடங்களில் அதிகமாக மக்கள் வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000 4500 பேர்கள் வசித்து வரக்கூடிய அந்த இடம்தான் என்று தெரியும் வருகிறது. பலரும் இதை இயற்கை பேரிடர் என்ற காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். பலரும் இது மனிதனால் உருவாக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது கூறுகிறார்கள். அதை குறித்து நாம் பார்ப்போம். சேதங்களும் இறப்புகளும் சுமார் இன்றைய நாள் வரை 1208 வீடுகள் அழிந்து போய் இடமில்லாமலே இருக்கிறது. அந்த ஊர் இருந்ததாகவே தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இடமில்லாமலே மாய்ந்து போயிருக்கிறது. அவ்வளவு தூரத்துக்கு அடியோடு கூட அடியாக அழிந்து போயிருக்கிறதாக என்று கூறப்படுகிறது. இதுவரை இறந்தவர்களின் எண்ணிக்கை 378ஆக உயர்ந்திருக்கிறது. இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அன்றாட தினத்திலே வருகின்ற ரிப்போர்ட்டுகளிலே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்திய நாள் வரை இவ்வளவாக உயர்ந்திருக்கிறது. மீட்கும் பணியில் இராணுவமும் பேரிடர் மீட்பு பணியினரும் இவர்கள் 7 குழுக்களாக பிரிந்து செயல்பட்டு வருகின்றார்கள். நேற்று 6வது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் துண்டு துண்டாக தோண்டி எடுக்கப்பட்ட ஓரொரு சரீரத்தினுடைய உடல்கள் தனித்தனியாக பிரிக்க எடுக்கும் பொழுது எடுக்கிறவர்களும் மன துக்கம்தான், பார்க்கிறவர்களும் மன துக்கம்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு உதவியாக மோப்ப நாய்கள், அதிநவீன ரேடார் கருவிகள் பயன்படுத்தி எங்காவது உயிர் ஜீவனங்கள் பதுங்கப்பட்டிருக்கிறதா, அல்ல மறைக்கப்பட்டிருக்கிறதா, அல்ல புதைந்திருக்கிறதா என்று மோப்ப நாய்கள் மூலமாகவும் அந்த அதிநவீன ரேடார்கள் மூலமாகவும் கண்டறிவதற்கு அந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த இந்த இராணுவமும் பேரிடர் குழுக்களும் சேர்ந்து அதை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கிடையிலே வட மாநிலத்தில் அநேகர் குடும்பங்களாக பகிர்ந்து இங்கு இந்த தேயிலை தோட்ட வேலைக்காக அங்கே தங்கியிருந்து வேலை செய்கிறதாக தெரிய வருகிறது. ஆனால் எத்தனை பேர் ஹிந்திக்காரர்கள் அங்கே இருந்தார்கள் என்ற லிஸ்ட்டுகளோ அல்ல பேர் ஷெட்யூல்டோ இதுவரைக்கும் தெரியவில்லை. அதை தெரியறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பல நடிகர்கள், மினிஸ்டர்கள் அதை பார்ப்பதற்காக கடந்து போய் தான் வருகிறார்கள். நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டது என்ற விவரங்கள் இனி பார்ப்போம். அநேக புகைப்படங்களையும் உங்களுக்காக இந்த வீடியோவிலே நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அடுத்த விஷயமாக இதில் முக்கியமாக 2010 மாதவ் காட்கில் இவர் எக்கலாஜிக்கல் எக்ஸ்போர்ட் 2010 11 பேர் கொண்ட குழுவை அமைத்து மத்திய அரசிற்கு 2011 522 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதில் மக்கள் வாழும் இடங்கள் எது, வாழக்கூடியவைகள் எப்படி வாழ வேண்டும், எதிலெல்லாம் இருக்கக்கூடாது என்று பலவிதமான பாதுகாப்பான காரியங்களை அம்சங்களையும் அதிலே குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன, இதற்கிடையிலே 2022ஆம் ஆண்டிலே ஆய்வு அறிக்கை ஒரு பட்டியல் இடப்பட்டிருக்கிறது. அதிலும் ILSM என்ற ஒரு அமைப்பு கண்டுபிடிப்பு என்னவென்றால் இந்தியாவில் 13.17% பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இது விவரமாகவே இருக்கிறது. நான் ரத்தினசுக்குரமாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பட்டியலில் கேரளா டாப் 50இல் 13 மாவட்டங்கள், கேரளாவில் இருக்க மாவட்டங்கள் உட்கொள்ளப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சொல்ல வந்தால் அதிலும் திருச்சூர் 3வது இடத்திலும், பாலக்காடு 5வது இடத்திலும், மலப்புரம் 7வது இடத்திலும், எர்ணாகுளம் 15வது இடத்திலும், இடுக்கி 18வது இடத்திலும் இப்படியாக 13 இடங்கள் கேரளாவிலே
உள்ளது என்று முன் அறிக்கையாக கூறப்பட்டிருக்கிறது. இது மத்திய அரசுக்கும் தெரியும், மாநில அரசுகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறது இந்த குழு. ஆனால் எத்தனையோ ரிப்போர்ட்டுகளும் ஆய்வுகளும் முன்குறித்து சொல்லிக்கொண்டு இருந்தாலும் இதற்கு நமது இந்தியா அரசாங்கமும் என்ன செய்து கொண்டு இருக்கிறதைத்தான் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, IMD இந்தியன் மெட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் மூலம் கேரளாவுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கலாம். ஆனால் அது கொடுக்கப்படவில்லை. என்ன அப்படி கொடுத்திருக்க? அசாரணமாக நிலச்சரிவு ஏற்படலாம் என்று அறிவிக்கதான் 23ஆம் தேதி IMD கொடுத்தது எல்லோ அலர்ட் தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கண்ணூர், காசர்கோடு இந்த ஏரியாவுக்குள்ளே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய விஷயமாக வயநாட்டில் நடக்கும் என்று எந்த ஒரு அறிக்கையும் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. இதுதான் முக்கியமான காரியம். இரண்டாவது, GSI ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த டிபார்ட்மெண்ட்டும் 30 and 31 ஜூலை 24 கிரீன் அறிக்கை தான் கொடுத்துள்ளது. ஆனால் ரெட் அலர்ட் கொடுக்கப்படவில்லை. இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். CWC சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், இந்த கூட்டமைப்பு கூட அலர்ட் கொடுக்கவில்லை. ஒன்றை மாதிரி பாருங்கள், 48 மணி நேரத்தினுடைய மழையினுடைய கன அளவு இவ்வளோ இருக்கும் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது, 572 mm. ஆனால் CWC என்ன அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது என்று பார்த்தால் 572 mm தான் பெய்யும் என்று, இது 115 mm என்று இதிலிருந்து 204 mm வரை தான் மழை பெய்யும் என்று அவர்கள் அறிக்கை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பெய்த மழை இந்த 48 மணி நேரத்தில் பெய்த மழையின் கன அளவு எவ்வளோனா 572 mm வரைக்கும் பெய்ந்திருக்கிறது. அப்போது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு கனமழை பெய்யும் பொழுது அந்த இடங்கள் சரியத்தான் செய்யும். ஆனால் இதை ஒரு பொறுப்பாக அவர் எண்ணாமல் உதாசீனப்படுத்தி கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை திட்டம் தெளிவாக தெரிகிறது. உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பெய்த மழையின் அளவு 572 mm. ஆனால் அவர்கள் அறிக்கையில் கூறப்பட்டது 115 முதல் 204 mm வரைக்கும் இந்த 2 நாட்கள் பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ தூரத்திற்கு ஒரு மாற்றங்கள் உருவாக்கி இருக்கலாம் அல்லவா? இப்படிப்பட்ட நம்முடைய கருத்துக்கள் என்ன என்பதால் உதாசீனப்படுத்தாமல் எந்த மாநிலமாக இருந்தால் என்ன, அது இந்தியாவில் உள்ளதானே, அந்த இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்தில் எந்த ஒரு பேரிடர்களும் இந்த மாதிரி சம்பவிக்கும் என்று சொன்னால் அது உடனடியாக அவர்களுக்கு உண்மையாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் அரசியல் மூலமாக என்ன என்று சொன்னால் அவர்கள் சில மாநிலங்களை கண்டுகொள்ளாமல் விடுகிறார்கள், சில மாநிலங்களை மிகவும் கண்டுகொள்கிறார்கள். அதை அரசியலாக நான் கொண்டு வர விரும்பவில்லை. அப்படி பார்க்காமல் எல்லா மாநிலங்களும் மாவட்டங்களும் இந்தியாவில் உள்ளதுதான் நம்முடைய தாய்நாடு என்று ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும், ஒவ்வொரு கூட்டமைப்புகளும் அதை சரியான முறையிலே, அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதநேயம் ஒரு பக்கம் இருக்கிறது, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இந்தியர்கள் என்று நினைத்து ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு கூட்டமைப்புகளும் செயல்பட்டால் இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட பேரிடர்கள் ஏற்பட்டாலும் உயிர்களை தப்பிக்க வைக்கலாம் என்று என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். மீண்டும் இதுபோல நல்ல செய்திகளை எடுத்துக்கொண்டு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விட